Taste the Daily. 70 ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி கையில் வெடிகுண்டு வைத்திருந்த பாகிஸ்தான் இன்று பிச்சை கிண்ணத்தை ஏந்தி உள்ளதாக பிரதமர் விமர்சனம். பலமான அரசு இருக்கும்போது எதிரி இப்படித்தான் நடுங்குவான் என்றும் கருத்து. ராணுவத்தையும் வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசுக்கு உண்டு என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாட்டின் முதல் ஊழலை இந்திய ராணுவத்தில்தான் காங்கிரஸ் செய்தது என்றும் ஹரியானாவின் அம்பாலா பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. கெஜ்ரிவாலின் வீட்டில் பெண் எம்பியை தாக்கிய வழக்கில் கெஜ்ரிவாலின் தனிச் செயலர் விபோக் குமாரை கைது செய்த டெல்லி போலீசார். கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு இன்று பணிக்கு வந்த விபோக் குமாரை கைது செய்து டெல்லி சிவில் லைன்ஸ் போலீசார் விசாரணை. டெல்லியில் கெஜ்ரிவாலின் வீட்டில் பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. வழக்கு தொடர்பாக கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபோக் குமார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய திருப்பம். முறையான அனுமதியின்றி டெல்லி முதலமைச்சரின் வீட்டிற்குள் நுழைந்து தகராறு செய்ததாக ஆம் ஆத்மி பெண் எம்பி மீது கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் விபோக் குமார் புகார். எம்பியான தன்னை எப்படி தடுக்கலாம் என ஸ்வாதி மாலிவால் கத்தி கூச்சலிட்டதாகவும் புகாரில் குற்றச்சாட்டு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி. தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய கோடை மழை தொடரும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கு வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வருகையை தவிர்க்க வலியுறுத்தல். பழைய குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானது. கனமழை எச்சரிக்கையால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அருவியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு. அருவி வெள்ளத்தில் சிக்கி 17 வயது சிறுவன் நேற்று பலியானதை அடுத்து பழைய குற்றாலத்தின் கட்டுப்பாட்டை வனத்துறையிடம் ஒப்படைக்க முடிவு. பழைய குற்றாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை வனத்துறையிடம் ஒப்படைக்க பொதுப்பணித்துறைக்கு அறிவிப்பாணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் தகவல். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பொய் உடைப்பட்டு வெறுப்பு அகலும், இந்தியா கூட்டணி வெல்லும் என அறிக்கை. மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தின் தினசரி ஊதியம் 294 ரூபாயில் இருந்து 319 ரூபாயாக உயர்வு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என்றும் 1229 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு அரசாணை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவ நிறுவனத்தின் நிறுவனக்குழு உறுப்பினராக சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி நியமனம். கல்வி அமைச்சகத்தின் பிரதிநிதியாக அறிவித்தது மத்திய அரசு. நடிகர் விஜயுடன் தான் கூட்டணி அமைத்துவிடக் கூடாது என பலரும் கருதுவதாக சீமான் கருத்து. விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு ஐ எம் வெயிட்டிங் என பதில். என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். 47வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி மே 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவிப்பு. மே 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக 100க்கும் மேற்பட்ட வகைகளில் லட்சக்கணக்கான மலர் செடிகள் தயார். தற்போது இருப்பது மகாத்மா காந்தியின் காங்கிரஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலின் காங்கிரஸோ அல்ல என யோகி ஆதித்யநாத் கருத்து. சோனியா மற்றும் ராகுல் காந்தி தலைமையில் இருப்பது சிதைந்து போன காங்கிரஸ் என்றும் விமர்சனம். அமேதியில் ரோட் ஷோ மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக கொடியுடன் சாலையின் இரு பக்கமும் ஏராளமானோர் திரண்டு வரவேற்பு.
காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அமேத்தியில் ரோட் ஷோ மேற்கொண்ட பிரியங்கா காந்தி ஆதரவாளர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தியபடி வரவேற்பை ஏற்றார். டெல்லியில் ஞாயிறு பகல் 12 மணிக்கு பாஜக தலைமையகத்துக்கு நேரில் செல்ல இருப்பதாக கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியின் முன்னணி தலைவர்கள் யாரை வேண்டுமானாலும் பிடித்து சிறையில் அடைத்துக் கொள்ள வசதியாக தாங்களே செல்வதாக கருத்து. கோயம்புத்தூரில் பல மணி நேரமாக பெய்த கனமழையால் சிங்காநல்லூர் வெளி மாவட்ட பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர். கோயம்புத்தூர் லட்சுமி மில் உள்ளிட்ட இடங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்தது. Taste the Daily.